बरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा सल्लैता अला इब्राहीम वअला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन वअला आलि मुहम्मद कमा बारकता अला इब्राहीम वअला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல அல்லாஹுவின் அருள் பொங்கும் ரமலான் மாதத்தில் இறை அருளை எதிர்பார்த்து வணக்க வழிபாடுகளில் நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் உத்வேகமூட்டும் உமர் அலி அவர்களின் வாழ்வில் சில துளிகள் சம்பந்தமாக ஒரு 6 நாட்கள் தொடராக சில முக்கியமான செய்திகளை நாம் அறியவிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தின் ஆணி வேராக இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு விதையாக விழுதுகளாக திகழ்ந்தவர்கள்தான் நபிகளாரோடு வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள். உலக வாழ்க்கையை துறந்திருக்கிறார்கள், குடும்பம் குடும்பமாய் தியாகம் செய்திருக்கிறார்கள். அரவணைப்பதற்கு நபர்கள் இல்லை என்று சொன்னாலும், வீட்டிலே கணவர் இல்லை என்று சொன்னாலும், மகனை போர்க்களத்திற்கு அனுப்பி மகன் ஷஹீதாகிவிட்டான் என்ற சந்தோஷத்தை ஆனந்தத்தால் பேராவல் கொண்டிருக்கிற நபித்தோழியர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். உணவு கிடைக்காமல் இலைகளை புற்களை உண்டவர்களாக போர்க்களத்திற்கு நடந்து செல்கிற பொழுது கால்களெல்லாம் இரத்தங்களால் பயங்கரமான முறையில் பாதிக்கப்படுகிற பொழுது கால்களில் சணல்களை கட்டியவாறு போர்க்களத்திற்கு சென்றிருக்கிறார்கள். இப்படி ஏராளமான தியாகங்களை, சிரமங்களை நபிகளாரின் தோழர்கள் பல நபர்கள் இஸ்லாத்தின் விழுதுகளாக வாழ்ந்திருப்பதை பார்க்கிறோம். அதிலே குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் உமர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்களின் வாழ்க்கை குறித்து பலதரப்பட்ட செய்திகள் சஹீஹ் புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட செய்திகளாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 1 மாத காலம் நீண்ட நெடிய செய்திகளாக கூட இந்த தலைப்பிலே நாம் பேசலாம். ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்களின் வாழ்வில் சில முக்கியமான துளிகளை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் படிப்பினை யூட்டுகிற செய்திகளாக நாம் அறிவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் குறித்து உலக ரீதியில் சொல்வதாக இருந்தால் தி 100 என்ற ஒரு புத்தகத்தை மிக பெரும் ஒரு அறிவியலாளர் எழுதினார். அதிலே முதல் இடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது அவர்களுக்கு வழங்கினார். அவர் ஒரு கிறித்தவ மதத்தை சார்ந்தவர் தான். புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் கிறித்தவ மதத்தை சார்ந்தவர். அந்த புத்தகத்தில், உலக பிரபல்யமான புத்தகம், பல லட்சக்கணக்கான பிரதிகள் உலகம் முழுவதும் விற்பனையில் உச்சம் தொட்ட அந்த புத்தகத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்காக 52வது இடத்தை வழங்கியிருக்கிறார். உலகத்தில் வாழ்ந்த பலதரப்பட்ட ஆய்வாளர்கள், அறிவியலாளர்கள், சிந்தனை சிற்பிகள் என்று
ஏராளமானவர்களை தேர்வு செய்து அதில் ஒரு 100 நபர்களை முத்தாய்ப்பாக அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை செதுக்கிய ஒரு புத்தகம். அதில் 52வது இடத்தை உமர் அவர்களுக்கு வழங்கியதற்கான காரணம் குறித்து புத்தக ஆசிரியர் விளக்குகிறார். உமர் அவர்களின் அரசியல் மக்களை மிகுந்த பாசத்தோடு, பரிவோடு, இரக்கத்தோடு, பலதரப்பட்ட வகையில் அவர் தூரநோக்கு பார்வையோடு சிந்தித்திருக்கிறார் என்று அரசியல் காரணங்களுக்காக நான் 52வது இடத்தை வழங்கினேன் அப்படின்னு புத்தக ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இது உலகம் சார்ந்து உமர் அவர்களின் சிறப்புகள் பரப்பப்பட்ட செய்தி. உமர் அவர்களின் தகப்பனார் பெயர் நமக்கெல்லாம் தெரியும், ஹத்தாப். உமரை சொல்லுகிற பொழுது உமர் இப்னு ஹத்தாப் என்ற அடைமொழியோடு தகப்பனார் பெயரோடு குறிப்பிடுவார்கள். தாயார் பெயர் ஹந்தமா பின்த் ஹிஷாம் என்பது அவர்களின் தாயார் பெயர். ஒரு வகையில் வரலாறுகளை புரட்டுகிற நேரத்தில் இந்த ஹந்தமா என்பவர்கள் அபூஜஹலுடைய சகோதரியாக இருக்கிறார். அதில் 2 கருத்துக்கள் இருக்கிறது. சகோதரி என்று சொன்னால் உடன் பிறந்த சகோதரியாகவும் இருக்கலாம், அல்லது பெரிய தகப்பனார், சிறிய தகப்பனார், தகப்பனாருடைய அண்ணன் தம்பியின் மகளாக கூட இருக்கலாம் என்றும் வரலாறுகளிலே சொல்லப்படுகிறது. இப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க சம்பந்தமா நிறைய பலவீனமான செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதையும் தகவலாக நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆரம்பமாக ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக இஸ்லாத்திற்கு பகிரங்க எதிரியாக இருந்திருக்கிறார். வரலாறுகளை பார்க்கிற நேரத்தில் முஹம்மது என்ற பெயரை கேட்டாலே கடும் கோபம் கொண்டிருக்கிறார், மிகுந்த எரிச்சல் அடைந்திருக்கிறார். அவர்கள் அதிகமான கோபத்தை இஸ்லாத்தை ஏற்றவர்கள் மீது கடுமையாக கொட்டியிருக்கிறார். வரலாறுகளை பார்க்கிறோம். அப்போ உமர் அவர்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்பாக பகிரங்கமாக இஸ்லாத்தை எதிர்த்திருக்கிறார். அறிஞர்கள் பார்வையில் சில வார்த்தைகளை சொல்லுவார்கள். உலகத்திலேயே 2 நபர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலகட்டத்தை ஒப்பிட்டு சொல்லுவாங்க. நபிகளார் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது உலகத்திலேயே 2 நபர்கள் இஸ்லாத்திற்கு கடும் எதிரியாக இருந்தார்கள். அந்த 2 பேர் யாருன்னா அபூஜஹல், உமர் அப்படின்னு சொல்லுவாங்க. கருத்துக்களால் சொல்லப்படுகிற, ஆனால் உண்மையில் வரலாறுகளை புரட்டுகிற பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை வளரவிடக்கூடாது, இஸ்லாமிய மார்க்கத்தை யாரும் ஏற்றுவிடக்கூடாது என்பதில் அவ்வளவு வெறித்தனமாக இருந்திருக்கிறார்கள். அதில் ஒரு பலவீனமான செய்தியை ஒன்று சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக வாளை எடுத்து கொண்டு வந்தாராம். பயங்கர கோபத்தோடு தெருவிலே நடந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது எங்கே செல்கிறாய் என்று ஹம்சா கேட்டாராம். நபிகளாருடைய பெரிய தகப்பனார். முஹம்மதை நான் கொல்ல போறேன், இஸ்லாத்தை அவர் வீரியமாக பரப்புகிறார், இதன் மூலமாக பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று கொல்வதற்காக அவர் சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் ஹம்சா சொன்னாராம், நீ முதலில் ஆரம்பமா முஹம்மதை கொல்றதுக்கு பதிலா உன் வீட்டுக்கு போ, உன்னுடைய உடன் பிறந்த சகோதரியாக இருக்கிற ஃபாத்திமா இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார். உமர் அவர்களின் சகோதரி பெயர் ஃபாத்திமா. அவருடைய கணவர் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார். நீ முஹம்மதை கொல்றதுக்கு முன்னாடி முதல்ல உன் வீட்டை போய் பாரு அப்படின்னு அவர் சொன்னாராம். இந்த வீட்டிற்கு வந்தாராம், கதவை தட்டினாராம். உள்ளே இருந்து குர்ஆன் ஓதுகிற சப்தம் கேட்டதாம். பலவந்தமாக கதவை உடைத்து உள்ளே சென்றாராம். அப்பொழுது சகோதரியிடத்திலே கேட்டாராம், ஏதோ சப்தம் கேட்டதே, என்ன ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள், என்ன படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவங்க கையில குர்ஆனை வச்சிருந்தாங்களாம். இருந்தாலும் இவர் விடாம மச்சானையும் சகோதரியையும் தாறுமாறா பயங்கரமா தாக்கினாராம். ஒரு கட்டத்தில்
அந்த குர்ஆனுடைய வசனம் அவரை ஈர்த்ததாக சொல்லப்பட்டு அதை எனக்கு கொடு என்று கேட்டாராம். இல்லை, நீ ஒளி செய்து விட்டு வா, அப்பொழுதுதான் தருவன்னு சகோதரி சொன்னாங்களாம். இஸ்லாத்தையே அவர் ஏற்கல, அவர் ஒளி செய்ய வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. இது ஆகப்பெரிய ஒரு பலவீனமான செய்தி. இதை நம்ம பரவலா கேள்விப்பட்டிருப்போம். இந்த அறிவிப்பாளர் தொடர்ல ஒரு 3 அல்லது 2 நபர்கள் இட்டுக்கட்டப்பட்டவர்களாக செய்திகளை புனைந்து கூறுபவர்களாக வருகிறார்கள். அது சஹீஹான செய்தி கிடையாது. ஆனால் புகாரியில் ஒரு சஹீஹான செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹுடைய சகோதரி பேரு ஃபாத்திமான்னு சொன்னோம். அவருடைய மச்சான் பெயர் சயீத் பின் ஸைத் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது ஆத்தன்டிக்கா புகாரியில் இருக்கிறது. சயீத் பின் ஸைத் அவர்கள் சொல்கிறார்கள், நான் என்னுடைய மனைவி, அதாவது உமர் அவர்களுடைய சகோதரி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் உமர் எங்கள் வீட்டிற்கு வந்தார். வீட்டிலே ஒரு தூண் ஒன்று, மரக்கட்டையிலான ஒரு தூண் ஒன்று இருந்தது. அந்த தூணிலே என்னை பயங்கரமாக கயிறுகளால் என் உடல் முழுவதையும் கட்டி வைத்து என்னை எவ்வளவு சித்திரவதை செய்ய முடியுமோ அவ்வளவு சித்திரவதை செய்தார். இது புகாரியில் வருகிறது, ஆதாரபூர்வமான செய்தி. உமர் ரலியல்லாஹுடைய மச்சான அவங்களா ஓப்பன் டாக்ல தெளிவாக பிரகடனப்படுத்துகிறார்கள். உமர் எவ்வளவு தாறுமாறாக இஸ்லாத்தை எதிர்த்தார் என்பதற்கு இது சான்று. உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய சகோதரியினுடைய கணவராக இருக்கிற சயீத் பின் ஸைத் அவர்களை கட்டி வைத்து தாறுமாறாக சித்திரவதை செய்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்போ ஒரு கட்டம், இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காக பெருங்கொண்ட குறைஷிகள் கூட்டம் குழுமி நிற்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு கவலை, அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். எப்படி அல்லாஹ் ஒரு ட்விஸ்ட போட்டு பிளானை கொண்டு போறான்னு பாருங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க பயங்கரமான எதிரியாக இருக்கிறார்கள், சரியான டார்ச்சராக இருக்கிறது. ஒரு புறம் அபூஜஹல் வகைராக்கள், உத்துபா, ஷைபா, வலீது போன்ற குறைஷி குலத்தை சார்ந்தவர்கள், இன்னொரு புறம் பிரம்மாண்டமான வீரமிக்க உத்வேகமிக்க உமர். இவர்களின் டார்ச்சர், இவர்களுடைய சித்தரைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்கு மிகப்பெரும் தடையாக இருந்துச்சு. ஹாக்கிம் என்ற நபிமொழி தொகுப்பிலே பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க. அல்லாஹும்ம இறைவா, அஇஸ்ஸல் இஸ்லாம் பி அஹப்பி ஹாதைனி ரஜுலைனி இலைக்க. அல்லாஹ் எப்படி ஒரு விதையை தூவுறான்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் ரொம்ப முருகி உளமாற அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். யா அல்லாஹ், 2 மனிதர்கள் மூலமாக இஸ்லாமிய மார்க்கத்திற்கு நீ கண்ணியத்தை சேர்க்கலாம். 2 பேர் மூலமா இஸ்லாத்துக்கு நீ கண்ணியம் சேர்க்கலாம் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். முதலாவது நபர் பி அபி ஜஹல், அபூ ஜஹல், அவ் பி உமர் இப்னு கத்தாப், இரண்டாவது உமர் இப்னு கத்தாப். இந்த 2 நபர்களில் ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் கூட இஸ்லாத்தின் வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. இறைவா, இந்த 2 நபரில் ஒருவருக்கு நீ நேர்வழியை காட்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப உளமுருகி கேட்கிறார்கள். கேட்டா அல்லாஹ்வுடைய அருளை பாருங்கள், நாட்டத்தை பாருங்க. ஃபகான அஹப்பஹுமா இலல்லாஹி உமர் இப்னு கத்தாப். அல்லாஹ் தன் நேசத்திற்குரிய அடியார்களில் இஸ்லாத்தை பலப்படுத்த வழி கொடுத்தாலும் இஸ்லாத்தை, கண்ணியத்தை, அதன் மகத்துவத்தை நாம் தூக்கி பிடிக்கலாம். அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை. அதே போன்று அதே முஸ்தத்ரக் ஹாக்கிமுடைய இன்னொரு அறிவிப்பிலே பார்க்கலாம். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் பி உமர் இப்னு கத்தாப் காஸா. இறைவா, உமருக்கு நேர்வழி கொடுப்பதன் மூலமாக மாத்திரம் இஸ்லாத்திற்கு நீ கண்ணியத்தை சேர்த்து விடியா அல்லாஹ். இப்படியே ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருந்திருந்தால், ஒரு வீரியம் இருந்திருந்தால், முக்கியத்துவம் இருந்திருந்தா, இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே யா அல்லாஹ் இவருக்கு நேர்வழி கொடு, நேர்வழி கொடுத்தா இஸ்லாத்துக்கு மகத்துவம் கிடைக்கும், கண்ணியம் கிடைக்கும்னு ரசூலுல்லாஹ் கேட்டிருப்பார்கள் என்பதிலிருந்து உமர் அவர்களின் முக்கியத்துவம்,
உத்வேகத்தோடு உச்சத்தை அடைந்திருப்பதை பார்க்கிறோம். சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட மற்றொரு செய்தி. இப்போ உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. 3684 புகாரியில் இருக்கிற மக்கள் எல்லாம் அளப்பரிய மகிழ்ச்சி, வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு. ஏன்னா உமர் அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களா, ஒரு மிகப்பெரிய பலம். இஸ்லாத்திற்கு வருவதிலிருந்து பின்தங்கியவர்கள், தயங்கியவர்கள், தயக்கமுற்றவர்கள் அனைவருக்கும் ஒரு உத்வேகத்தை அளிக்கிற வகையில் உமர் இஸ்லாத்தை தழுவிவிட்டார். பாருங்கள், நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியாக பாருங்கள். புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, மக்கள் எல்லாம் குழுமி நிற்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்ற மக்கள். உமர் ரலியல்லாஹு அவங்க முன்னாடி மக்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிற பொழுது அப்படியே பெருங்கொண்ட கூட்டம் காபாவுக்கு உள்ள வர்றாங்க, தொழுகிறாங்க. எந்த விதமான பயமும் இல்லை. இவ்வளவு நாள் காபத்துல்லாவை நெருங்குகிற பொழுது கத்தி வந்து விடுமோ, வாள் கழுத்தை பதம் பார்த்து விடுமோ, எதிரிகள் வந்து கயிறுகளால் கழுத்துக்களை நெரித்து விடுவார்களோ என்ற பயம். தொழுகிற பொழுதே திரும்பி பார்க்க வேண்டிய சூழல். தவாஃப் நிம்மதியாக செய்ய முடியாது, நிம்மதியாக அமர்ந்து அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்ய முடியாது. பெருங்கொண்ட கூட்டம் சொல்கிறார்கள், மா அஸில்னா அஇஸ்ஸா முந்து அஸ்லம உமர். உமர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவுடன் அல்லாஹ் இஸ்லாத்திற்கு கண்ணியத்தை கொடுத்தான். அந்த கண்ணியம் என்ன தெரியுமா? சொல்லுகிறார்கள், உமர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு காபாவில் முஸ்லிம்கள் நிம்மதியாக தொழுதது கிடையாது. இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு காபத்துல்லாஹில் நாங்கள் நிம்மதியாக தொழுதோம். அப்ப அல்லாஹ் சேர்க்கிற கண்ணியம். இந்த கண்ணியம் எப்படி, ஏன், எதற்கு, அந்த கண்ணியத்தினுடைய வரை வழக்கணம் என்ன, தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். அப்ப அல்லாஹ் ஒரு மனிதருக்கு இஸ்லாத்தை நேர்வழியாக கொடுத்து இஸ்லாத்தை வலுவூட்டுகிற ஒரு அழகான வாய்ப்பை ஏற்படுத்துகிறான் அப்படின்ற செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி ஹாக்கிம்ல இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இஸ்லாத்தை உமர் அவங்க ஏற்கின்ற வரை காபாவில் பகிரங்கமாக நாங்கள் தொழுவதற்கு சக்தி பெறவில்லை. இருட்டு நேரத்தில் வந்து தொழலாம், எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து தொழலாம். ஊர்ல எதிரிகள் குறைஷிகள் இல்லாமல் இருக்கிற பொழுது, வியாபாரத்திற்கு சென்றிருக்கிற பொழுது வந்து தொழலாம் பகிரங்கமா. ஒரு பகல் நேரத்தில் மக்கள் ஃப்ளோட்டிங்கா சரௌண்டிங்ல நடமாட்டம் இருக்கிற நேரத்தில் தொழ நாங்கள் சக்தி பெற்றிருக்கவில்லை. உமர் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு அல்லாஹ் எங்களுக்கு அந்த கண்ணியத்தை கொடுத்தான் அப்படின்ற செய்தியையும் பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, ரொம்ப முக்கியமான செய்தி. புகாரியில 3864 குறைஷி கூட்டம் மக்காவினுடைய ஒரு பெரும் பள்ளத்தாக்கு, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று குழுமுகிறார்கள். சும்மா ஒன்று கூடல, பெருங்கொண்ட தலைவர்கள் அந்த பள்ளத்தாக்கின் மலை மேல் அமர்ந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை மக்களிடத்திலே தூண்ட ஆரம்பிக்கிறார்கள். அப்ப குறைஷியின் முக்கியமான தலைவர்கள் அபூஜஹல், உத்துபா, ஷைபா போன்றவர்கள் கூடியிருக்கிற மக்களிடத்தில் கொம்பை சீவி விடுகிற வகையில், கூடியிருக்கிற மக்களிடத்தில் நெருப்பு கணைகளை கொளுத்தி விடுகிற வகையிலே வார்த்தைகளை சொல்கிறார்கள். லாத்து, உஸ்ஸா, மனாத்து நம்முடைய முன்னோர்களின் சிலைகள், முன்னோர்களுடைய கடவுள் வணக்க வழிபாடுகளை நாம் காப்பாற்ற வேண்டுமானால் அதற்கு சில வேலைகளை நாம் செய்ய வேண்டும். உமர் இஸ்லாத்தை ஏற்றதாக நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டீர்களா? பாதி பேருக்கு தெரியல, பாதி பேர் ஆமாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சவுண்டு போடுறாங்க. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து உமரை கொன்றுவிட வேண்டும், இல்லைன்னா இஸ்லாம் வளர்ந்துரும். எவ்வளவு ஒரு பிரீதின்னு பாருங்க. அல்லாஹ் காஃபிர் உள்ளத்துல, எதிரிகள் உள்ளத்துல எவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறான் என்று பாருங்க. ஒரு சிங்கிள் மேன் தான், ஒரே ஒரு தனி நபர் தான். இவ்வளவு நாள் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, கொல்லணும்னு தோணல, தாக்கணும், ஊரை விட்டு விரட்டணும், அது தனி. அபூபக்கர் இஸ்லாத்திற்கு வந்தார்கள், கொல்ல வேண்டும் என்று தோணவில்லை. அடிமை பிலால் இஸ்லாத்திற்கு வந்தார், அவங்கள கூட டார்ச்சர் தான் கொடுத்தாங்க, கொல்லணும்லாம் தோணல.
உமர் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார், உயிரோட விட்டுறக்கூடாது, ஆளை ஒரேடியா போட்டு தாக்கிறனும் க்ளோஸ் பண்ணிடணும் என்ற வெறித்தனத்தில் ஒரு பெருங்கொண்ட கூட்டம் கூடுகிறது. இப்போ உமர் ரலியல்லாஹுடைய ஆரம்ப நேரம், ஆரம்ப காலகட்டம், அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, சப்போர்ட்டுக்கு துணைக்கு ஆள் இல்லை. எண்ணி பார்த்தீங்கன்னா உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வருகிற பொழுது குறிப்பிட்ட மக்கள் தான் குறைஷிகளில் பலம் குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். இப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க யோசிக்கிறாங்க, நாம இப்போ கோவப்பட்டு வாள் எடுத்து வீச போறோம், சண்டை போட போறோம், தாக்க போறோம்னா நமக்கு பேக்ரவுண்ட்ல யாரும் இல்லை, சுதாரிக்க வேண்டும், புத்தி கூர்மையோடு முடிவெடுக்க வேண்டும். ஊர்ல பெருந்தலை யாரு, நல்லவனா, ஒரு ரெண்டு நிலையாகவும் முஸ்லிம்களையும் ஆதரிக்கிற காஃபிர்களையும் ஆதரிக்கிற ஒரு பெருந்தலைவர் யார் என்று யோசிக்கிறார். அப்ப ஆஸ் பின் வாயில் அப்படின்ற ஒரு மனிதர், நல்ல மனிதர், யாராக இருந்தாலும் பெரிய கர்வத்தோடு ஆணவத்தோடு அலைய மாட்டார். இஸ்லாமியனாக இருந்தாலும் கூட உன் கொள்கை உனக்குப்பா, நீ ஏற்றுக்கொள் என்பார். இவர் உமர் அவர்களின் நெருங்கிய நண்பராகவும் இருக்கிறார். அப்ப இந்த ஆஸ் பின் வாயிலுடைய வீட்டுக்கு மிட் நைட்ல, இரவு நடுநிசி நேரம் வீட்டை தட்டுறாங்க. வீட்டை தட்டினா அவரு வீட்டில் மேலாடை இல்லாமல் இருக்கிறார், ஒரு துணியை போட்டு போர்த்திட்டு வந்து பார்த்தா உமர் அதிர்ச்சி, என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கிறீங்க? இல்லை, என்னை ஊர் முழுக்க சேர்ந்து ஒரு பள்ளத்தாக்கு நிரம்ப சேர்ந்து என்னை கொல்வதற்கு முயற்சிக்கிறார்கள். ஏன் உங்களை ஏன் கொல்லணும்? உங்களை யாரும் தொட முடியாதே, நீங்க ஒரு வீரமிக்க நபராயிற்றே. இல்லை, நான் இஸ்லாத்தை தழுவி விட்டேன், இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால் என்னை ஒட்டுமொத்தமா கொல்லணும்னு நினைக்கிறாங்க. வீட்டிற்குள்ளே வாருங்கள் என்று உள்ளே அழைத்து செல்கிறார். சிறிது நேரம் கடக்கிறது. மேலாடை கீழாடை முறையாக ஒரு டீசெண்டா நீட்டா ஒரு பெரும் தலைவர் அணிகிற ஆடையை அணிந்து கொண்டு கூடியிருக்கிற பள்ளத்தாக்கு கூட்டத்தை நோக்கி செல்கிறார். எல்லாம் வெறிபிடித்து திரிகிறார்கள். உமரை கொன்றணும், உமரை கொன்றணும்னு ஒரே கூப்பாடுதான், வெற்று கூய்ச்சல் தான். ஆஸ்பின் வாயில் போய் நின்றவுடன் கூட்டம் அமைதியாகிறது. என்னப்பா இவ்வளவு கூட்டம், எதற்காக குழுமிருக்கிறீர்கள் என்று ஆஸ்பின் வாயில் கேட்கிறார்கள். உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், உமரை நாங்கள் கொல்வதற்காக நிற்கிறோம். அப்ப ஆஸ்பின் வாயில் கேட்கிறார், உமர் இப்போது யாருடைய பாதுகாப்பிற்கு கீழ் இருக்கிறார் தெரியுமா? யார் பாதுகாப்புக்கு கீழே இருந்தா என்ன, கொல்றது கொல்றதுதான் அப்படின்னு அபூ ஜஹல் உத்பா கொஞ்சம் திமிராக பேசுகிறார்கள். அறிந்து கொள்ளுங்கள், உமர் என் வீட்டில் பாதுகாப்பாக இருக்கிறார், நீ உமரை கை வைக்கணும்னா என்ன கை வை, எவ்வளவு துணிச்சல்னு பாருங்க. அப்படியே கூட்டமே அமைதியாகிறது. ஏன்னா இவர் மேலாம் கை வைக்க முடியாது, இவர் ஒரு பெருங்கொண்ட கூட்டத்தை சார்ந்தவர், பண பலம் உள்ளவர், படைபலம் உள்ளவர், ஊருக்குள்ள ஒரு பெரிய பேர் வாங்கினவர். அப்படியே ஆட்டமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடங்குது. மீண்டும் அறிவிக்கிறார், உமர் என் வீட்டில் இருக்கிறார், அவரை கொல்லணும்னா என்னைய நீங்க கை வைங்க, என்னைய கொண்டுட்டு அவரை கொல்லு அப்படின்ற லெவல்ல சொன்னவுடன் ஒட்டுமொத்த கூட்டமும் கலைகிற. அப்ப அல்லாஹ்வுடைய ஒரு அருளை பாருங்கள். ஊர்லயே அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு கூட அவ்வளவு பலம் இல்லை, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு கூட அவ்வளவு பலம் இல்லை. எதிரியாக இருக்கிற, காஃபிராக இருக்கிற, ஆனாலும் ஒரு நல்ல எண்ணம் கொண்டிருக்கிற ஆஸ்பின் வாயில் மூலமாக அல்லாஹ் உமர் அவர்களை பாதுகாத்தான். சஹீஹ் புகாரியிலே பார்க்கலாம், பள்ளத்தாக்கு நிரம்பி வழிகிற அளவுக்கு கூட்டம் நின்றது. எவ்வளவு வெறின்னு பாருங்க. ஒரு விதை, ஒரு நல்ல விதை, இஸ்லாத்தின் விதையை வளர விட்டால் அவ்வளவுதான். உண்மையில் அவர்கள் போட்ட திட்டம் மிக பயங்கரமான திட்டம். ஆனால் அந்த கேடுகட்ட திட்டத்தை, அயோக்கியத்தனமான திட்டத்தை அல்லாஹ் அவர்களின் குலத்தை சார்ந்த, காஃபிரை சார்ந்த ஒரு நபரால் அல்லாஹ் தவிடுபடியாக்குகிறான் என்ற ஒரு செய்தியையும் பார்க்கிறோம். பிறகு எவ்வளவு வைத்தறிச்சல்னு பாருங்க. மீண்டும் அடுத்த நாள் கூட்டம் கூடுகிறது, கொல்ல முடியல, பள்ளத்தாக்கில ஏறி நிற்கிறார்கள். முஸ்ததரக் ஹாக்கிம் அஹ்மத் என்ற நபிமொழி தொகுப்பிலே பார்க்கலாம். மீண்டும் கூட்டத்தின் தலைவன் எழுந்து நின்று சொல்கிறான், அறிந்து கொள்ளுங்கள், உமர் இஸ்லாத்தை தழுவி விட்டார்,
பிறகு அடுத்த தலைவன் சொல்கிறான், உமர் இஸ்லாத்தை தழுவவில்லை, நம் சமூகத்தை இரண்டாக உடைத்து விட்டார், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, நம்ம என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. யார் யார் எந்த மதத்தில் இருப்பாங்க, இஸ்லாத்தில் இருப்பாங்களா நம்ம கூட இருப்பாங்களான்னு தெரியாது. நம் சமூகம் இரண்டாக உடைந்து விட்டது. இதற்கு காரணம் உமர் தான். அப்ப உமரை ஒரு தனி மனிதனாலாம் பார்க்கல, அவரை ஒரு சமூகமாக பார்க்கிறார்கள். சமூகத்தை இரண்டாக உமர் உடைத்து விட்டார். அறிந்து கொள்ளுங்கள், சுதாரித்துக் கொள்ளுங்கள். இஸ்லாம் இனிமேல் தாறுமாறாக பரவலாம், மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கப்படலாம். நம் கடவுளை ஒருபோதும் நாம் அவமதித்து விடக்கூடாது, கடவுள் கொள்கையிலிருந்து பின்வாங்கி விடக்கூடாது என்று ஆத்திரத்தை அடக்க முடியாமல், கொள்ளலாம் முடியல, ஒரு கெட்ட தாவாவது பண்ணுவோம், அலாட்டா இருந்துக்க, இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்காக உமர் படைபலம் வரும், உமர் போன்ற சாரார்கள் வருவாங்க, எல்லாரும் கவனமா இருந்துக்கங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு ஒன்றை அறிவிக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் நேர்மாற்றமாக உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு எந்த அளவிற்கு இஸ்லாத்தை தாறுமாறாக எதிர்த்தார்களோ, அந்த இஸ்லாத்தை எதிர்த்ததை தாண்டி ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு மிக பெரும் கண்ணியத்தை கொடுக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்புகள் இருக்கிற, இது மாதிரி ஒரு சிறப்புகளை வேற வேற நபி தோழர்களுக்கு நாம் பார்க்க முடியல. அதே போன்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கோபம், ஆத்திரம் எதற்காக பட்டார்கள், அதிலே நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்ன? அதே போன்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் உலக மக்களை ஆட்சி செய்கிற பொழுது அவர்களின் கனிவு, பாசம், இரக்கம், அரசியல் வாழ்க்கை எப்படி இருந்தது? உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய இறுதி நாட்கள், உமர் ரலியல்லாஹு அவருடைய மரணம், இந்த தலைப்பின் கீழாக எதிர்வருகிற 5 நாட்கள் நாம் உமர் அவர்கள் குறித்து சில வரலாற்று பக்கங்களை புரட்டவிருக்கிறோம். அல்லாஹுவின் தூதர் கனவிலே தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க, கனவு வருது தூக்கத்திலேயே. அப்ப ஒரு வாளி, ஒரு பெரிய வாளி, இந்த வாளியை பார்த்து, இரும்பு வாளி தான், தூக்க முடியாத அளவிற்கான வாளி, ஒரு பெரிய நீண்ட மேலாடையிலேயே நீண்ட சட்டை அப்படின்னு நீளமா போய்கிட்டே இருக்குது. இந்த ரெண்டையும் பார்த்து ரசூலுல்லாஹ் அப்படி அதிர்ச்சி ஆகி நிக்கிறாங்க. தூக்கத்திலே கனவின் வாயிலாக அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். இந்த வாளி இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு வாளி, இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு நீண்ட சட்டை. சிறப்பு, தனிச்சிறப்புகளில் உமர் அவர்களுக்கான சிறப்புகளில் அது என்ன பிரம்மாண்டமான வாளி, நீளமாக சென்றிருக்கிற நீல சட்டை என்ன என்பது குறித்து இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் முழுமையாக அறிந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்தியாசமான துஆக்களை ஒவ்வொரு தொழுகையின் பொழுதும் கேட்டிருக்கிறாங்க. அது ஒவ்வொரு நாளும் ஒரு ரத்தின சுருக்கமான வார்த்தைகளோடு துஆ, நாம் கேள்விப்பட்டிராத துஆ, ஆனால் சிறப்பு பயங்கரமான சிறப்பாக இருக்கும், நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட துஆக்களை ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொண்டு மனன செய்யணும். வாய்ப்பு இருந்தால் அவங்களுக்கு அந்த முழுமையான துஆக்களை பிரிண்ட் அவுட் வடிவில் கூட நாம் வழங்குவோம். இன்னைக்கு ஒரு துஆ, அலி ரலியல்லாஹு அவங்க நின்று கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு பெரிய ஒரு கம்பு குச்சியை ஒன்று கையில் வச்சிருக்கிறாங்க. நீண்டதா, ஸ்ட்ரைட்டா, கொஞ்சம் கூட வளைவில்லாமல், கோணல் இல்லாமல், நெளிவில்லாமல், சுழிவில்லாமல் நீண்டதா அந்த குச்சி இருக்குது. ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அவங்கள கூப்பிடுறாங்க, அலியே, உனக்கு நான் ஒரு 2 வார்த்தையை கற்றுத்தர்றேன், இதை நீ சொல்லுகிற காலமெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ வழி தவறாமல் வாழ்வதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வார்த்தை, நம்ம வித்திரு குனூத்தில் ஆரம்பிக்கிற வார்த்தை அல்லாஹும் மஹ்தினி அப்படின்ற வார்த்தையில் ஆரம்பிப்போம். அந்த வார்த்தையை கற்றுத்தர்றாங்க. அல்லாஹும் மஹ்தினி அப்படின்னா இறைவா எனக்கு நேர் வழி காட்டுன்னு அர்த்தம். இந்த கம்பை ஸ்ட்ரைட்டா அலியிட பிடிச்சிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு வருது, பக்கத்தில் அனஸ் இருந்தாங்கன்னு வருது, ரெண்டுமே நினைவில் வச்சுக்கோங்க. கம்பை பிடிச்சிட்டு சொல்றாங்க, வஸத்தித்னி, இந்த கம்பு எப்படி ஸ்ட்ரைட்டா அவ்வளோ ஒரு ரஃபா
எந்த கோணல் நெளிவில்லாமல் நேராக இருக்குதோ வசத்திதினி, நேரான பாதையை நேர்மையானதை செய்வதற்கு இறைவா எனக்கு நீ வழிகாட்டு அப்படின்றத கற்றுக் கொடுக்குறாங்க. ரொம்ப அழகான ஒரு பிரார்த்தனை. முஸ்லீமாக இருக்கலாம், தௌஹீத்வாதியாக இருக்கலாம், ஆனால் நேர்மையாளனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை பிரார்த்தனை மூலமாக தான் கேட்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த 2 அழகான வார்த்தை, சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற வார்த்தை, அல்லாஹும் மஹ்தினி வசத்திதினி. சொல்லுங்க, அல்லாஹும் மஹ்தினி வசத்திதினி. அல்லாஹும் மஹ்தினி வசத்திதினி. நீங்க சொல்லுங்க. இப்ப இன்னொரு தடவை சொல்லுங்க. இன்னொரு தடவை. இன்ஷா அல்லாஹ் உத்வேகம் ஊட்டும் உமர் ரலியல்லாஹு அவர்களின் வாழ்க்கை வரலாறு பக்கங்களை நாளைய தினம் புதிய செய்திகளோடு சந்திப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.